பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 15 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சண்மதியோட வீட்டில் எல்லாரும் புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. என்ன இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கியா? நீ வேற யாரையோ பார்த்துட்டு குழம்பி போயிருக்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்கா. அது ராஜேஸ்வரி அம்மாவே தான் அப்படின்னு பவானி சொல்லும்போது கரெக்டாக ராஜிமா அந்த கடைக்குள்ளே என்ட்ராகிறாங்க. வாங்க ராஜிமா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சண்மதி அம்மா சொல்லிட்டு இருக்க. பாத்தியா காரில் போனாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ பாரு அப்படின்னு அருண் சொல்ல. அவங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்களாமே, தாங்க முடியல அப்படின்னு பவானி சொல்ல. ஏய் பேசாமல் வாங்குறாங்க அருண். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சண்மதிக்கு புடவை எடுக்கிறாங்க. அதில் ஒரு புடவையை எடுத்து வச்சுட்டு சண்மதி இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எந்த கலராக இருந்தாலும் நல்லா இருக்குங்கிறாங்க ராஜிமா. சரின்னு சொல்லிட்டு அதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறாங்க சண்மதி. அதை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அச்சச்சோ இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது வேண்டாங்க, எனக்கு 20-25 ரூபாய்க்குள்ளே புடவை இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சண்மதி சொல்ல, ராஜிமா அப்படியே கார்த்திகை பார்க்குறாங்க. அந்த கண் அசைவை வச்சு கார்த்திக்கு என்ன சொல்ல வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. சண்மதியும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து 20 to 25,000 இருக்கிற சாரீ செக்ஷனுக்கு போகிறாங்க. இங்கே ராஜிமா கண் அசைச்சதை எப்படியோ மங்கை பார்த்துட்றாங்க. அப்படியே மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருமா அந்த பக்கமாக போன கேப்பில் கார்த்திக் இங்கே வந்து அந்த சேல்ஸ்மேன் கிட்ட இதோட ரேட்டை மாற்றி கம்மி ரேட்டாக போடுங்க, ஆனால் நான் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்றேன், அந்த பொண்ணுக்கிட்ட போய் ரேட் மட்டும் கம்மிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி அவரும் செய்கிறாரு. மேடம் இது வெறும் 25,000 ரூபா தான், நீங்கள் நினச்ச மாதிரி 75,000 இல்லை அப்படின்னு சொல்ல சண்மதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிங்க இது எடுத்து வைங்க, ஆனாலும் நான் இதில் ஏதாவது சாரீஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன், ஒருவேளை எனக்கு செட் ஆகலைன்னா நான் இந்த சாரீ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாரா வரப்போற புருஷனை விட்டு கொடுக்காம எப்படி சண்மதி பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ராஜிமா இது எல்லாமே உங்கள் வேலை தானே எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க மங்கை. அம்மா இதுவே ரொம்ப கம்மி, நான் என் மருமகளுக்கு 2 லட்ச ரூபாயில் புடவை எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல மங்கை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பவானி 7-8 சாரீ எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்ததும் ஏய் என்னடி என் தங்கச்சிக்கு தானே கல்யாணம், அவளே ஒரு புடவை தான் எடுத்திருக்கா, நீ என்னடான்னு அடுக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அருண் கேட்க கரெக்டாக கார்த்திக்கும் வந்துடுறாங்க. ஏங்க நம்மளுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன், இன்னொரு தடவை வந்து நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஏய் இது கம்மியாங்கிறாங்க அருண். ஆமாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா அதை இன்னொரு 4-5 சாரீ சேர்த்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு கார்த்திக் கலாய்க்க அருண் சிரிக்கிறாரு. பயங்கரமாக பவானி டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் புடவெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. பவானி அருண் கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் எப்படி தான் உங்களால் மட்டும் முடியுதோ, கட்ட பொண்டாட்டியை ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், அந்த டைமில் கூட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு அவங்க கூட சேர்ந்து என்னை கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்ருக்கீங்க, இதுதான் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற பாசமா? அந்த டிரைவர் இந்த வீட்டுக்கு மருமகனாக வராதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், நீங்களும் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை நான் திரும்ப கேட்டிருந்தா நீ யாரும் இல்லாதவன் தானேன்னு அவன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுருப்பான் அப்படின்னு பவானி கேட்டுட்ருக்க. அவர் ஏதோ விளையாட்டாக யதார்த்தமாக சொன்னார், அது ஏன் நீ சீரியஸாக எடுத்துக்கிறேங்கிறாங்க அருண். திரும்பவும் கார்த்திக் யாரும் இல்லாதவன் அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க. மங்கை வந்து இதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி பவானி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன பேசிட்டு இருக்க பவானி நீ? நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி கார்த்திக் ஒன்றும் யாரும் இல்லாதவரெல்லாம் கிடையாது அப்படின்னு அவசரப்பட்டு சொல்ல போக அப்படியே லைட்டாக யோசிச்சு அவருக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம், அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, இன்னொரு தடவை இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததாக பவானியோட பாட்டி அவங்க வீட்டுக்கு வராங்க. வெளியே நின்னே வீட்டை வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வரவும் மங்கை அவங்கள பார்த்ததும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு, பவானியோட பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அருணும் அவங்க அப்பாவும் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார சொல்கிறாங்க. சரி மங்கை ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வா குடிக்க இவங்களுக்கு அப்படின்னு சொல்ல மங்கை வந்து போகலான்னு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும் திடீர்னு வராதவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் எங்க பவானியோட முதல் கல்யாண நாளுக்கு இந்த வீட்டுக்கு வந்தது, அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. நீங்களும் நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கீங்க, இப்போ ஒரு விசேஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன விசேஷங்கிறாங்க பாட்டி? நம்ம சண்மதிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, வர திங்கக்கிழமை கல்யாணம் அப்படின்னு சொல்ல. சரி நல்லதா போச்சு, நானும் வந்துட்டேன், இருந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல. ஆமாம் பவானி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க. கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருக்கா அப்படிங்கிறாங்க மங்கை. சரி சரி அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம், நானே போய் கிச்சனில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் பவானியை பார்க்குறாங்க. பவானி அப்படின்னு சொல்லி கூப்பிட பாட்டி வந்துட்டீங்களா அப்படின்னு பவானி கேட்க. ஆமாம் கட்டி கொடுத்த இடத்துல நீ மகாராணி மாதிரி இருப்பேன்னு நினச்சா இப்படி கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க.
ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பவானி சொல்ல, ஏன் உங்கள் வீட்டில் வேலைக்காரங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்காங்க. அந்தம்மா ஏதோ இந்த வீட்டில் சம்மதி மாதிரியும் நான் ஏதோ வேலைக்காரி மாதிரியும் தான் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் அப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னேன். ஆமாம், நான் உங்களை இங்கே வர சொன்னது யாருக்கும் தெரியலையே. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னலாம் கேட்டிருப்பாங்களே அப்படின்னு பவானி சொல்ல, ஆமாம் கேட்டாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி, நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு பாட்டியும் பவானியும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அருண், அவங்க அப்பா, மங்கை 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சண்மதியும் மாப்பிள்ளையும் மேலே ரூமில் தங்கிக்கட்டும். அருண், பவானி, நீ, குழந்தை எல்லாரும் கீழே இருக்கிற ரூமுக்கு வந்துருங்க அப்படின்னு அருணோட அப்பா சொல்ல, சரிப்பா நான் இப்போவே பேக்கிங்க்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து மேலே மாடிக்கு போகிறாங்க. மாடியில் போய் அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்க, இப்போ எங்கே பேக் பண்ணிகிட்ருக்கேன்னு பவானி கேட்க, நம்ம கீழே ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். இங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் சண்மதியும் மாப்பிள்ளையும் இங்கே தான் தங்க போகிறாங்க அப்படின்னு அருண் சொல்ல, என்ன கேட்காம நீங்கள் எதுக்கு ஓகே சொன்னீங்க? அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. என்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தானே நீங்கள் எதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பயங்கரமாக பவானி திட்டிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் மங்கை வெளியே நின்று கேட்டுறாங்க. மங்கை யோசிச்சுக்கிட்டே அப்படியே கீழே போய் சண்மதி அவங்க அப்பாவுக்கு காலம் தீட்டிருக்காங்க. ஏங்க, நான் ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லு மங்கைங்கிறாங்க. இல்லை, அருணும் பவானியும் 5-6 வருஷமாக மேலே இருக்கிற ரூம்லேயே இருந்து பழகிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க கீழே மாற்றுறது அவங்களுக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்காது. பேசாமல் சண்மதியும் மாப்பிள்ளையும் கீழே இருக்கிற ரூம்லேயே இருந்துக்கிட்டுமே, புதுசாக எதையும் மாற்ற வேண்டாமே அப்படின்னு சொல்ல, அதை சண்மதி தான் சொல்லணுங்கிறாங்க சண்மதியோட அப்பா. எனக்கு நோ ப்ராப்ளம், எனக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் 2 பேரும் என்னோட ரூம்லேயே இருந்துக்கிறோன்னு சண்மதியை சொல்ல, எங்கே நீ ஏதாவது தப்பாக நினச்சிக்குவியோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்த அப்படின்னு மங்கை சொல்ல, இதில் தப்பாக நினைக்க என்னமா இருக்குங்கிறாங்க சண்மதி. கரெக்டாக அப்போ அருண் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வராரு. அருணை கூப்பிட்டு, நீங்கள் மேலே இருக்கிற ரூம்லேயே இருந்துக்கோங்கப்பா, சண்மதி கீழே இருக்கிற ரூம்லேயே தங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அருண் ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் திரும்பவும் மேலே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்மதியும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டில் இருக்கிறத விட தனியாக அவங்கள ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிடலாமே, அது இன்னும் அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன மங்கை திடீர்னு இப்படியெல்லாம் சொல்கிறேங்கிறாங்க சண்மதியோட அப்பா. அது இல்லைங்க, சின்னஞ்சிருசுங்க, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல, சண்மதி அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. இப்போது மங்கைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அவங்க ராஜிமாவையும் கார்த்திக்கையும் விட்டு கொடுக்காம எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.